வாழைப்பூவை இந்த மாதிரி இட்லி கொப்பரையிலையோ இல்லைன்னா ஸ்டீமர்லேயோ வச்சு இப்படி வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இதுலேயே வெந்துடும். இட்லி வேக வைக்கிற நேரம் அளவில் வச்சா கூட போதும், சூப்பராக வெந்து வந்துடும். வாழைப்பூ வேக வச்சு எடுத்தாச்சுங்க. கடலை பருப்பு 1 கப்பு, அது கூட இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. காஞ்ச மிளகாய் 4, பூண்டு ஒரு 3 பல்லு பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் 1 பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கணும். தேங்காய் ஒரு செல் எடுத்துக்கணும். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் இதுவும் எடுத்து வச்சுக்கணுங்க. காஞ்ச மிளகாய், பூண்டு, தேங்காய், சோம்பு, சீரகம், பெருங்காயம், இந்த வாழைப்பூ, இதை முதல்ல கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. கிரைண்டரில் அரைக்க வேண்டான்னு நினைக்கிறவங்க மிக்சிலையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அதை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் உரலில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டரில் நான் போட்டிருக்கேங்க. இப்போ இதை அரைஞ்சிருச்சு ஓரளவுக்கு. இப்போ இதில் இந்த பருப்பு இருக்கு இல்லைங்களா, இதை போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுக்கணுங்க. வடை மாவு அரைஞ்சிருச்சுங்க. கடைசியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ரொம்ப போடாதீங்க, கம்மியாக போட்டுக்கோங்க. வடை மாவு கூட வெங்காயமும் கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடணுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடாகிட்டு இருக்குதுங்க. இப்போ எண்ணெய் சூடான உடனே வடையை இப்படி எடுத்து ஒரு அளவுக்கு மாவு எடுத்து இப்படி தட்டி இப்படி போட்டுடலாங்க. கொஞ்சம் எண்ணெய் சட்டி பார்த்து போடுங்க, கையில் எண்ணெய் பட்டுறாமல் கவனமாக பண்ணுங்க. நம்ம கடலெண்ணெயில் தாங்க பொரிக்கிறோம், அதனால் இவ்வளோ நுரை வருது. நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலில் கூட பொரிச்சுக்கலாங்க. இது திருப்பி போட்டுடணும் ஒரு பக்கம் வெந்த உடனே. எண்ணெய் சலசலப்பு அடங்கின உடனே எடுத்துருங்க. வடை வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். சலசலப்பு அடங்கிருச்சுன்னா வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.